அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் மூலிமா எல்லாருக்கும் ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு உண்டான எஸ்ஐஆர் ஃபார்ம். இந்த ஃபார்மை எப்படி முழுமையாக பூர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த வாக்காளர், அதாவது நான் இருக்கேன் பார்த்தீங்களா, என்னோட ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இது பார்ட் 1ஆக வச்சுங்க. இது இந்த சைடு இருக்கிறது பார்ட் 2. அதாவது உங்களுக்கு இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்ட் 2, ரைட் சைடில் இருக்கிறது பார்ட் 3 இப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இப்போ பார்ட் 1ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த வாக்காளரோட பிறந்த தேதி, ஆதார் எண் விருப்பத்திற்கு உட்பட்டது தான், நீங்கள் தேவைப்பட்டால் எழுதிக்கங்க. ஆதார் எண், அடுத்தது மொபைல் நம்பர், அடுத்தது அப்பா பேர். அப்பா இருந்தாலும் சரி இறந்துட்டாலும் சரி கம்பல்சரி எழுதுங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் இல்லைனாலும் எழுதணும், கம்பல்சரி அப்பாவோட பேர் எழுதணும். அவரோட அடையாள அட்டை எண் இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா ஒரு சின்ன ஐஃபன் போட்டுருங்க. அதே மாதிரி அம்மா பேர், அவங்களோட அடையாள அட்டை எண். கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மனைவி, லேடிஸாக இருந்தாங்கன்னா இங்கே கணவன் அப்படின்னு எழுதிடணும். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இதுதான் முக்கியமான விஷயம். இந்த பார்ட் 2ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவுக்கு இந்த பக்கம் இருக்கிறது, இதுதான் பார்ட் 2. அதாவது இந்த பக்கம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த வாக்காளர் 2005ல் வாக்களிச்சிருந்தாங்கன்னா இந்த பக்கம் ஃபில் பண்ணணும். அவங்க எப்படி 2005ல் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா கூகுளில் போயிட்டு CEO தமிழ்நாடு அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் வரும். அதில் எலக்ட்ரால் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரெண்டாவதாக எலக்ட்ரால் ரோல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எல்லா ஓட்டர் லிஸ்ட்டும் அப்படி ஃபுல்லாக இருக்கும். அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு போட்டு 2002 பார் போட்டு 2005ன்னு இருக்கும். ரெண்டுத்துக்கு உண்டான இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு சர்ச் பை நேம் அப்படின்னு இருக்கும். அந்த சர்ச் பை நேமை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சட்டமன்ற தொகுதி, அப்பா பேர், அதாவது உங்களோட பேர், அப்பா பேர், கீழே ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை கரெக்டாக போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 2005ல் வாக்களிச்சிருந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்துடும். அதில் சீரியல் நம்பர் கரெக்டாக எடுங்க, பாகம் எண் அதை எடுங்க. அதுதான் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சட்டமன்ற தொகுதி, பாகம் எண், வரிசை எண், அதுதான் முக்கியமானது. அதை கரெக்டாக ஃபில் பண்ணணும். சப்போஸ் இந்த நபர் 2005ல் வாக்களிக்கவில்லை என்றால், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு 2005ல் வயசு 13 வயசு தான். 13 வயசு தான். அப்போ 13 வயசில் கண்டிப்பாக எனக்கு ஓட்டர் ஐடி இருந்திருக்காது, நான் கண்டிப்பாக வாக்களிச்சிருக்க மாட்டேன். அப்போது இந்த வாக்காளர் இந்த பக்கத்தில் எதுவும் ஃபில் பண்ணக்கூடாது. நேராக இந்த பக்கத்தில் இவங்களோட அப்பாவோட டீட்டெயில், அவங்க கண்டிப்பாக 2005ல் வாக்களிச்சிருப்பாங்க. சேம் இதே ப்ரொசீஜர்லேயே அவங்கள சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க அதாவது அப்பா பேர், அப்பாவோட அப்பா பேரை போட்டிங்கன்னா இந்த டீட்டெயில் வந்துடும். அவங்கள்த இந்த பக்கம் சர்ச் போடணும். போட்டுட்டு இந்த லாஸ்ட்டாக இந்த இடத்துல ஒரு சிக்னேச்சர் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக புது ஃபோட்டோ ஓட்டிட்டு இந்த ஃபார்மை BLO கிட்ட சப்மிட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கொஞ்சம் தவறுதலாக ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா முதல்ல பென்சிலில் நல்லா கரெக்டாக எழுதிட்டு ஒருத்தர்கிட்ட யார்கிட்டயாவது தெரிஞ்சவங்ககிட்ட காட்டுங்க. அவங்க ஓகே பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டாக பெண்ணில் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் பெண்ணில் பக்காவாக எழுதிட்டு நம்மக்கிட்ட கொடுத்தா அந்த BLO கிட்ட சப்மிட் பண்ணுறங்க. உங்களுக்கு BLO யார் தெரியல அப்படின்னா இந்த படிவத்தோட மேலேயே அந்த BLOவோட நம்பர் இருக்கும். அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணிடலாம். நன்றி.